கோயில் நட சாத்தியாச்சு இல்லைங்க ஐயா? நீங்க கை மேல இருக்காதீங்க. கோயில் நட சாத்தியாச்சு இல்லைங்க? யாரா இருந்தா இருக்கட்டும் ஐயா, யாரா இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீங்க நட திறக்கிறீங்க? உள்ளார எதுக்கு ஐயா கூப்பிட்டீங்க? மத்தவங்க எங்க யார ஒருத்தர் லேட்டா வந்து விட்டுருவீங்களா? டெய்லி வரவங்கள அப்படி எல்லாம் கிடையாது. அவர் கூப்பிடுங்க. எந்த அதிகாரியா இருக்கட்டும், சாமி கிட்ட என்னங்க அதிகாரி? இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு போய் உள்ளார தரிசனம் பண்றீங்க? கோயில் சாத்தினதுக்கு அப்புறம் திறந்து சார், இது என்ன ரூல்ஸுங்க சார்? நாங்க ஒரு ரெகுலரா வழிபாடு பண்ண வரவங்க ஒரு நாள் உள்ளார எல்லாத்துக்குமே ஆகாம பேசுறீங்க சார். நீங்க வம்சிங்க வாங்க. என்னத்த விடுறீங்க? நீங்க ஏதோ ஒண்ணு அப்படி விடுறீங்களா? வாய்ப்பு கிடைச்சா சார். நீங்க எங்க என்ன சார் வருங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. கோயில் சாத்தியாச்சு. உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தீங்க? ஹலோ, சொல்லுங்க சார். அண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா இதோட விடுவேன், இல்லாட்டி இது அப்படியே எல்லா குரூப்புக்கும் ஷேர் ஆகும். கோயம்புத்தூருக்கு அத்தனை குரூப்புக்கு ஷேர் ஆகும். இப்போ 5 நிமிஷத்துல ஷேர் ஆகும். ஐயா, நாங்க எத்தனை தடவை வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கோம், ஏதோ ஒண்ணுக்கு எங்களை மதிக்கிறீங்களா? டெய்லி வர பக்தர்களை. அவர் எந்த ஆபீசர்? யார் இந்த அதிகாரம் கொடுத்தா உங்களுக்கு எல்லாம்? இந்த கோயில் என்ன உங்க தனி வீட்டு சொத்தா? அப்ப நைட் 12 மணிக்கு வந்தாலும் திறந்து காமிச்சிருவீங்க நீங்களா? இல்லையா? ஐயா வர நிமிஷங்க. அவர் எந்த வண்டியில் வந்தார்? வண்டி நம்பர் என்ன? சார், உங்களுக்கு யாருங்க சார் உள்ளார போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? சொல்லுங்க சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. டெய்லி நாங்க வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்துங்க திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க. கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிக யார வேணா இருங்க. உங்களுக்கு உள்ளார போய் பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார்? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கோயில் சாத்தியாச்சு. உள்ளார போய் இவங்க என்ன கணக்குல கோயில் நடத்திட்டு இருக்காங்க? மத்தவங்க யாரும் இதெல்லாம் பண்றாங்களா?